சரியான அலறியா இருக்கும் போல இருக்கு. மர்மோல யார் வந்திருக்கான்னு பாத்தியா? ராதிகா தானே வந்திருக்கா. நானும் நீங்க அலர்ல அமெரிக்க ஜனாதிபதியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரோ அப்படின்னு நான் நினைச்சேன். நக்கல் பண்ணது போதும். ராதிகா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உங்க வீட்டுல எல்லாரும் சவிக்கம் தானா? ஆமா நீ இருக்கேன், ஏதோ இருக்கேன். மாப்பிள்ள வரலையாமா? மாப்பிளையா? அவரை பத்திலாம் என்கிட்ட பேசாதனே. நல்ல மாப்பிளைய பார்த்து எனக்கு கெட்டி வச்ச. நான் வீட்டுக்கு போறேங்க, வந்து கொண்டு விடுறதுக்கு இல்லாம பஸ் ஏறி போங்க மனுஷே. ஆபீஸ்ல வேலையா இருந்திருப்பாருமா. இல்லை மக்களே, சின்ன தர பிள்ளைய அனுப்ப கூடாது. ஒரு வாரம் கழிச்சு மாப்பிள்ள தன்னால வந்து கூப்பிட வருவாரு பத்தியா, அப்ப பேசி எடுத்துதான் இவளை அனுப்பி விடணுங்க. என்னத்தை சொல்றீங்க? ஆமா மர்மோல, அப்பதான் அந்த மனுஷனுக்கு புத்தி வரும் பாத்துக்க. அண்ணி சமையலெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? ஆமா ராதிகா, நடந்துட்டே இருக்கு. சீக்கிரம் போ மர்மோல, எல்லாத்தையும் செய்து எடுத்து முடி. பிள்ளை பசியோட இருக்கலாம். சரிங்க தே. எம்மா, எனக்கு பிடிச்சதெல்லாம் அண்ணிட்டு செய்ய சொன்னியா? ஆமா மக்களே, நேர்ல போய் பாப்போம். இல்லனா உங்க அண்ணிக்காரி யானைக்கு கோண என்னத்தையாவது ஒண்ணு செய்து வச்சு விடுவா. கம்பு எல்லாம் ரெடி ஆயாச்சு, இனி தீப்பத்த வச்சிட வேண்டியதான். மர்மோல, நீ கில்லாடி மர்மோல, எப்படியெல்லாம் சமையல செய்த? எங்க மர்மோல இதெல்லாம் படிச்ச? ஏதே எல்லாம் எங்க அம்மா தான் சொல்லி தந்தவோ. எம்மா, எனக்கு இதே மாதிரி எதையாவது செய்ய சொல்லி தந்திருக்கியம்மா? அட பைத்தியக்காரி, நீ திங்க பிறந்தவா, அவ செய்து தர பிறந்தவா. நீ பேசாம தின்னு, திங்க உனக்கு நல்லா சொல்லி தந்திருக்கும்ல. ஆமாம்மா, ஒரு முழு கோழியே ஒரே மூச்சுல தின்னு கூட வேணாம். அதான் என் முவங்கது. தின்னி கூட்டம், திருந்தாது தின்னி கூட்டம். எங்க தொலைஞ்சு போச்சுன்னு தெரியலையே. முட்டை விட நேரம் கரெக்டா வீடு வந்து சேர்ந்துருமே. இன்னைக்கு என்ன